மே 25, 26 கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. கோவை, நீலகிரிக்கு ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மே 25, 26 கோவை, நீலகிரி மாவட்டங்களுக்கு அதி கனமழைக்கான ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. மே 25, 26 தேனி, திண்டுக்கல், தென்காசி மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களை தருகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம், விவரங்களை சொல்லலாம். இன்னும் 2 நாட்கள்ல தென்மேற்கு பருவமழை இந்தியாவில் கேரளாவில் தொடங்க இருக்கிறது. அது தொடங்கக்கூடிய அதே நேரத்தில் தமிழ்நாட்டிலும் சில பகுதிகளில் தொடங்குவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழல்ல 25, 26 தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்கள்லயே தமிழ்நாட்டில் 2 மாவட்டங்கள்ல அதிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதால் ரெட் அலர்ட் எச்சரிக்கையை வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறாங்க. குறிப்பாக நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் ஓரிரு இடங்கள்ல 20 சென்டிமீட்டருக்கும் அதிகமாக மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அதிக கனமழைக்கான ரெட் அலர்ட் எச்சரிக்கை இந்த 2 மாவட்டங்களுக்கும் 25, 26 ஆகிய இந்த 2 நாட்களுக்கும் கொடுக்கப்படுவதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இந்த 25, 26 ஆகிய தேதிகளில் 3 மாவட்டங்களுக்கு ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திண்டுக்கல், தேனி மற்றும் தென்காசி ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல 25 மற்றும் 26 ஆகிய தேதிகளில் கனமழை முதல் மிக கனமழை வரையிலும் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதனால அந்த 3 மாவட்டங்களுக்கும் 25 மற்றும் 26ஆம் தேதி ஆரஞ்சு அலர்ட் கொடுக்கப்படுவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் 25 மற்றும் 26ஆம் தேதி திருப்பூர், திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இந்த 3 மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. தென்மேற்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களிலேயே தமிழகத்திற்கு மழைக்கான வாய்ப்பு மேற்கு மாவட்டங்கள்ல அதிகரித்திருப்பதாக வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. மேலும் இதற்கான காரணி பருவமழை தொடங்குவது மட்டுமில்லாம மத்திய மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வருகின்ற 27ஆம் தேதி உருவாவதற்கான ஒரு சாதகமான நிலை இருப்பதாகவும் வானிலை ஆய்வு தெரிவித்திருக்கிறாங்க. இதன் காரணமாக அடுத்த 7 நாட்களில் தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இன்றைய தினம் தமிழ்நாட்டில் நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகள், திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்கள்ல கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், இந்த குறிப்பா இந்த மழை பெய்யக்கூடிய நேரங்களில் இடி, மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. காற்றுடைய வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் வேகம் வரையிலும் இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாகவே வானிலை ஆய்வு மையத்துடைய எச்சரிக்கை தெரிவிக்கிறது. மேலும் நாளை தினமும் தமிழ்நாட்டில் நீலகிரி மற்றும் கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மலைப்பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழை, அதாவது நாளை தினமே தமிழகத்துல மழைக்கான வாய்ப்பு மேற்கு மாவட்டங்களில் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதில் கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளிலும் நீலகிரியிலும் ஓரிரு இடங்களில் மிக கனமழை என்ற அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அதிகபட்சமாக 20 சென்டிமீட்டர் வரையிலும் பெய்யக்கூடிய மழை அளவை மிக கனமழை என்று குறிப்பிடுவாங்க. அந்த வகையில் நாளை தினம் இந்த 2 மாவட்டங்களில் மிக கனமழைக்கான வாய்ப்பும் திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி, திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்கள்ல ஓரிரு இடங்களில் கனமழைக்கான வாய்ப்பும் இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. மேலும் 25, 26 தேதிகள் நம்ம பார்த்தோம். 24ஆம் தேதி கனமழை என்பது 25, 26ஆம் தேதி அதிக கனமழை என்ற அளவில் தீவிரமடையக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. இப்படி படிப்படியாக மழைக்கான வாய்ப்பு தீவிரமடையக்கூடிய சூழல்ல 27ஆம் தேதி வரையிலும் தமிழ்நாட்டின் மேற்கு மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதாகவே சொல்லப்பட்டிருக்கு. மேலும் அதற்கு பிறகாக 28, 29ஆம் தேதி வாக்கில் மழையினுடைய தீவிரத்தன்மை சற்று குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு. அந்த நாட்கள்ல மிதமான அளவில் மழை தொடரும் என்ற அறிவிப்பும் வானிலை ஆய்வு மையத்தால் கொடுக்கப்பட்டிருக்கு. மேலும் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரைக்கும் தமிழகத்துல 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையிலான நாட்கள்ல மழைக்கான வாய்ப்பு வலுப்பெற்றிருப்பதனால காற்றுடைய போக்கும் சாதகமாக இருப்பதனால் வெப்பத்தினுடைய தாக்கம் வெகுவாக குறையும் எனவும் சொல்லப்பட்டிருக்கு. குறிப்பா இந்த 24ஆம் தேதி முதல் 27ஆம் தேதி வரையிலான நாட்கள்ல அதிகபட்ச வெப்பநிலை இயல்பான வெப்பநிலையிலிருந்து 3 டிகிரி செல்சியஸ் வரையிலும் குறைவதற்கான வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய இந்த அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கு. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும் இடி மின்னலுடன் கூடிய லேசான அளவு மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்புல சொல்லப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி மாணிக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.